திருச்சியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். நீ உங்க அப்பாவும் போட்டியில உங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி இருந்துருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாம என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சிறாங்களா, அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு. எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்யறியோ அவனே எழுதி இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி கேட்டுருக்கீங்களா? அதை ரசிப்பா. அப்படித்தானே என்னை அவமதிக்கணும். நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா. எப்படி பார்க்கட்டா? அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாத்தான் தெரியுது. எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள். எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன், எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்க சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சில்ல? என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில்ல, எதுக்குங்க இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோமா? நீங்கள் தனி மனித சுதந்திரம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க. இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி. ஒரு பேச்சு பேச முழுசா போடும். முன்ன வெட்டி பின்ன ஒட்டி, அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி. அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா? வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அதே நான் உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம், அபிமானம், தன்மானம் எல்லாம் இருக்கு. எங்க குடும்பத்தில் நாங்கள் ஈனப்பிறவியில எங்க அத்தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி. நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்தான் போராடிட்டு இருக்கேன். நீ கூலிக்கு வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்கு? இத்தனை கேள்வி கேட்கிற ஊடக வேலை நீங்கெல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கெல்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்றீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே. அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்க எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க. நான் இல்லை, நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க? பெண் காவலர்களுக்கு கற்பமா இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை. இதை முதலா கொண்டு சொன்னது யாரு? நான் தான் 2016